ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இப்போ ஒரு முக்கியமான ஹாட் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. புதிய தலைவராக உருவெடுத்த விஜய் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது குஷ்பு அவர்கள் ஓப்பனாக வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க ஓப்பனாக பேசின அந்த விஷயந்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. இவ்வளவு நாள் ஆண்டவங்களுக்கெல்லாம் செய்ய முடியாததை உடனே விஜய் எப்படி செய்வார் என்று குஷ்பு ஒரு கேள்வி எழுப்பி இந்த ஒரு நியூஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி என்ன குஷ்பு அவர்கள் ஓப்பனாக விஜய் பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜயை பல்வேறு தரப்பினரும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இப்போ வரைக்கும் அந்த வரிசையில் பாஜக மாநில துணைத் தலைவரும் நடிகையுமான குஷ்பு சுந்தர் முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த சந்திக்கு பிறகு குஷ்பு பகிர்ந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடிகை குட்டி பத்மினி உள்ளிட்ட நிர்வாகிகளோடு சென்ற குஷ்பு முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததோடு சின்னத்திரை துறையினர் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளும் முன்வைத்ததாக கூறினார். தயாரிப்பாளர்கள் பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக எடுத்துரைத்ததாகவோ அதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் விஜயும் அமைச்சர் ராஜ்மோகனும் உறுதியளித்ததாகவோ மேலும் அவர் தகவல்களை தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த சந்திப்பில் அதிக கவனம் ஈர்த்தது குஷ்புவின் தனிப்பட்ட எமோஷனலான வெளிப்பாடுதான். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்னுடைய தம்பி விஜயை அந்த இடத்தில் பார்த்ததும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். என்னை பார்த்ததும் தீ என்று அழைத்து கட்டிப்பிடித்தார். அது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூறினார். இதோடு விஜய் மற்றும் குஷ்பு இடையிலான இந்த நெருக்கமான தருணம் அரசியல் தளத்திலும் சினிமா வட்டாரத்திலும் பலவிதமான பேசு பொருளாக கிளப்பியிருக்கு. ஒரு காலத்தில் சினிமாவில் சக நடிகர்களாக இருந்தவர்கள் இன்று ஒருவர் மாநிலத்தின் முதல்வராகவும் மற்றொருவர் தேசிய கட்சியின் முக்கிய நிர்வாகியாகவும் சந்தித்திருப்பது கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. விஜயின் அரசியல் பயணம் குறித்து குஷ்பு பேசும்போது தமிழகத்தில் நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும். தற்போது ஒரு தெளிவான அரசு அமைந்திருக்கு. அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறார். அதோடு மாமன் மச்சான் சொந்தங்கள் என்று பார்க்காமல் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் கவனம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் விஜய் அவர்களை பாராட்டி தீர்த்திருக்கிறாங்க குஷ்பு அவர்கள். இதோடு சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த சிறுமி சம்பவம் குறித்து குஷ்பு கருத்து தெரிவித்தார். இது மிகவும் வேதனையான சம்பவம். சமூகத்தில் இப்படிப்பட்ட மிருகங்கள் இன்னும் இருப்பது அதிர்ச்சியாக இருக்கு. ஆனால் முதல்வராக பொறுப்பேற்ற உடனே எல்லாவற்றையும் சரி செய்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ காலம் போக போக எல்லாத்தையுமே சரி பண்ணும், அவர் சரி செய்திடுவார் என்று அவருக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார். மேலும் பல ஆண்டுகளாக இரு முக்கிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்ய முடியாத மாற்றத்தை 10 நாட்களில் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போது தான் அவர் பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கு தேவையான நேரம் கொடுக்க வேண்டும். மக்கள் மாற்றம் வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் அவருக்கு வாக்களித்துள்ளனர். நடிகராக இருந்த விஜய் தனது திரை ரசிகர் பலத்தை அரசியல் ஆதரவாக மாற்றி தமிழக அரசியலில் பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் அவருடைய அரசியல் வருகை வெறும் பரபரப்பாக மட்டுமே பார்க்கப்பட்டாலும் பின்னர் திட்டமிட்ட மக்கள் சந்திப்புகள், சமூக பிரச்சனைகள் குறித்த கருத்துக்கள், கட்சி அமைப்பு வேலைகள் ஆகியவற்றின் மூலம் தீவிர அரசியல் முகாமாக மாறினார். இப்போது முதல்வராக பதவியேற்றுள்ள நிலையில் அவருடைய ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு சந்திப்பும் அரசியல் ரீதியாக உற்று நோக்கப்படுது. அந்த வகையில் குஷ்பு போன்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக அவருக்கு ஆதரவு வார்த்தைகள் பேசுவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய விவாதத்தையே இப்போ கிளப்பியிருக்கு. குஷ்புவின் இந்த சந்திப்பு வெறும் மரியாதை சந்திப்பா இல்லை அரசியல் சிக்னலா என்ற கேள்வியும் ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் கிளம்பிவிட்டது. ஆனால் குஷ்பு சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கிறது. விஜயின் புதிய அரசாங்க திட்டம் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அது மெயினே. குஷ்பு அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த சில வார்த்தைகள் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்டே குஷ்புக்கு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா குஷ்பு சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மைதான்.
பல வருடங்களாக ஆட்சியில் இருந்தவங்களாலேயே எதுவும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாத பட்சத்தில் இப்போ ஆட்சிக்கு வந்து 15 நாளில் எப்படி வந்து செய்ய முடியும்? கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து எல்லாம் செய்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அதோடு நம்மளும் மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டது கண்டிப்பாக வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு என்பது குஷ்பு செய்தியாளர்களிடம் சொன்ன இந்த விஷயங்களுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ குஷ்பு அவர்கள் விஜய் அவர்களை பற்றி சொன்ன இந்த தாள்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயமானது தற்போது வெளியாகிருக்கு. நான் அரசியலில் 15 வருஷமாக இருக்கேன். என்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் மீது பொறாமையாக இருக்கா அப்படின்னு ஓப்பனாக சில பேர் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் ஒரு முக்கிய நியூஸை இப்போ வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட அந்த நியூஸும் தற்போது ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ அவர் என்ன ஓப்பனாக பேசியிருக்கிறாருங்கிறத வாங்க பார்க்கலாம். சட்டசபை தேர்தலில் விஜய் எளிதாக வெற்றி பெற்று முதல்வராகிவிட்டார். அவர் மீது எனக்கு லேசாக பொறாமை வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. நானும் அரசியலில் 15 ஆண்டுகளாக இருந்து வரேன். என்னால் இது போன்ற ஒரு வெற்றியை கொடுக்க முடியவில்லை என பவன் கல்யாண் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் தான் இப்போ ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா எளிதாக வெற்றி பெற்றுவிட்டது. எனக்கு விஜய் மீது லேசான பொறாமை ஏற்பட்டிருக்கு. பிரம்மாண்டமான முறையில் விஜய் முதல்வராகி இருக்கிறாரு. விஜயின் உருவத்தை ஹலோகிராமில் கொண்டு வந்தோ கட்டவுட்களை வைத்தோ அவரது கட்சியினர் பெருவாரியான வெற்றியை கொடுத்திருக்கின்றனர். நானும் தான் 15 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கேன். ஆனால் இது போன்ற ஒரு பெரிய வெற்றியை நான் பார்த்ததே இல்லை. அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் என்றால் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஏதேனும் பேச வேண்டும் என்றால் அது குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். தமிழகத்தின் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் நாம் ஏன் ஆந்திராவில் கூட்டணி அமைத்தோம் என்ற கேள்வியை எனது ஆதரவாளர்கள் எழுப்பி வராங்க. ஆனால் ஆந்திராவோடு ஒப்பிடும்போது தமிழகத்தில் அரசியல் சூழல் என்பது வேறுபட்டது. சமூக மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியல் கட்சியை நான் தொடங்கினேன். முன்னாள் முதல்வர் NTRின் அரசியல் பயணத்தை பார்த்துள்ளேன். அதே நேரத்தில் நாக்சாலிசா கொள்கைகளுக்காக இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்ததையும் நான் பார்த்துள்ளேன். அந்த அனுபவங்கள் என்னை ஆழமாக சிந்திக்க செய்தது. அதனால் எனக்கு பொது வாழ்வில் பதவி மற்றும் அதிகாரத்தை காட்டிலும் சித்தாந்தம் கொள்கை மிகவும் முக்கியம் என கருதுகிறேன். அந்த எண்ணத்தோடு தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட்டு இருக்க வேண்டும். தெலுங்கு தேசம் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்க கூடாது என இப்போது நீங்கள் எல்லாரும் கருதலாம். அப்படி நாம் கட்சியின் தொண்டர்கள் சொல்வது எனது காதில் படுகிறது. நாம் தனித்து போட்டியிருக்கலாம் என்று பல பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா. அதோடு இந்த டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவன் கல்யாணுடைய இந்த கருத்துக்கு விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அவருக்கான வெற்றி கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே கிடைத்த வெற்றி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அசால்ட்டாக வந்து சொல்லக்கூடாது என்பது ஒரு பெரிய குற்றாக இப்போ பரவிட்டுருக்கு. ஸோ பவன் கல்யாண் அவர்கள் குறிப்பிட்ட சொன்ன இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.